நாகத்தில் படுத்துக்கிற மாதிரியா அப்படியே குடும்பமாக வந்து கொண்டே இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. பஸ் வந்துட்டு ரோட்டுக்காக இத்தனை பேர் உள்ள வெயிட் பண்ணி நிற்கிறாங்க பாருங்க. சாரணர் வந்து நினைக்கிறேன். நாக வழிபாடு இடம்பெறுது பாருங்க. வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் இன்றைக்கு எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப நைனாயிரம் ஆகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இரவு வேளையில பிரம்மாண்டமான அந்த சப்பர திருவிழா வந்து இடம்பெற இருக்குது. அந்த சப்பர திருவிழாவை வந்து நாங்கள் பாக்குறதுக்காகத்தான் நான் வெளிக்கிட்டு நிக்கிறேன். இப்போ இனிவில்ல நிக்கிறேன். இனிவில்ல இருந்து பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் போகணும். யாழ்ப்பாணத்துல இருந்து குறிவட்டுவான் பஸ் எடுத்து நாங்கள் நைனாதீவுக்கு போகணும். அப்புறம் அங்கே போட் மூலமாக எல்லாம் போகணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு சப்பரத்தில் வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ மக்கள் வராங்க, நாக வழிபாடு வந்து எப்படி இருக்குது என்றெல்லாம் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். யாராவது எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு சப்பர திருவிழா பார்த்துட்டு இரவு அங்கேயே வந்து நிற்க போகிறோம். அங்கே நின்று நாளைய தினம் அதிகாலையில் இடம்பெறுகின்ற தேர் திருவிழா வந்து எப்படி நடக்குது அதையும் வந்து இந்த நான் காணொலியாக வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றைய சப்பர திருவிழாவையும் பாருங்கள், நாளை தினம் போட போகிற தேர் திருவிழாவையும் பாருங்கள். 2 காணொலிகளையும் வந்து பாருங்கள் எப்படி இந்த திருவிழா வந்து நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியை வந்து தரப்போகிறேன். இப்போ நான் வந்து இனிவில்லேருந்து நடையா ரோட்டுக்கு பஸ் எடுக்கணும். பஸ்ஸுக்கு போகிறேன். ஓகே, பஸ் எடுத்து நான் காய்க்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்துட்டுது. இந்த பஸ் நான் போகிறோம். ஓகே, யாழ்ப்பாணம் போயிட்டு தொடருவோம். ஓகே, இப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது குறிகட்டுவான் பஸ் எடுக்கணும். குறிகட்டுவான் பஸ் எங்கே இருக்கு? குறிகட்டுவான் பஸ் வந்தோம்னா சரி. ஓகே, குறிகட்டுவான் பஸ் கண்டாச்சு. ஓகே, குறிகட்டுவான் பஸ்ஸில் இறங்கியாச்சு. ஓகே, குறிகட்டுவான் வந்து இறங்கியாச்சு. ஆனால் இந்த பேக்கு தான் வேணே. இப்போ பஸ்ஸால் இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் அடுத்ததா நைனாதீவுக்கு வந்து போட்டில் போகணும். போட்டுக்காக நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, எல்லாம் பார்த்துடிக்குது. பெண்ணுக்கு பாருங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி பாருங்க. போட்டுக்காக இத்தனை பேர் உள்ள வெயிட் பண்ணி நிற்கிறான்னு பாருங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. ஐயா, அங்கே கோயிலுக்கா? வருஷம் போகிறதோ? வருஷம் போகிறதோ? சரி, மாறுறேன். ரைட். சப்பரத்துக்கு வந்து நின்று தான் போகிறது ஃபுல்லாக 3 நாள். சரி சரி. எங்கேருந்து வரீங்க? சுண்ணா நாங்கள் நீ. சரி, பாருங்க எவ்வளோ பேர் லைன் நினைக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர் பாருங்க. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. ஓடி போய் போட்டு வரும் பாருங்க. எவ்வளோ குடும்பமாக வந்தீங்களான்னு பாருங்க. இது பாருங்க, இதெல்லாம் கோயிலுக்கு போகுது. காய்கறிகள், வாழைகள் எல்லாம் கோயிலுக்கு போகுது. இங்கே பாருங்க, கடவுளே. இங்கே பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. ஓகே, நாங்கள் இப்போ கடலில் போய்க்கு நிற்கிறோம். போட்டில் நல்லா காத்தடிக்குது. கொஞ்சம்
பயமாக தான் கிடக்குறேன். ஓகே, கோயிலுக்கு போயிட்டு சந்திப்போம். வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. இல்லை மந்தாக்கள்லாம் இப்போ இறங்கி பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். ஓகே, ஆலயத்தை அண்மித்து விட்டோம். பாருங்கள், அந்த ராஜகோபுரம் மணி அடிக்குது. ராஜகோபுரம் அப்படியே அழகாக வந்து காட்சி அளிக்குது. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, உள்ளே வந்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ பேர் நின்று ரெஸ்ட் எடுக்கிறாண்டு வாங்க. இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க. பெரிய ஒரு நந்தி மத்தியான வெயிலுக்கு ஓரமெல்லாம் அப்படியே தெரியுது. இல்லை, பேரெல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இது பின்புறம் ராஜகோபுரம். பின்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இப்போ தான் வந்து இந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் கும்பாபிஷேகம் வந்து செய்யப்பட்டது. பாருங்கள், நந்தியம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், வாரவங்க தங்கி நிற்கிறதுக்காக அந்த வெயிலுக்காக மேலே வந்து கொட்டில் எல்லாம் போட்டு மேலுக்கு கிடுகள் எல்லாம் மேய்ஞ்சி விட்ருக்காங்க. பாருங்கள், இப்படி நீட்டுக்கு அப்படியே நல்ல இயற்கை சூழலுக்குள்ள பாருங்கள், ஒவ்வொரு பொம்மை மரத்துக்குள்ள எல்லாரும் இருந்து ஆறுதலாக இளைப்பாரி கொண்டிருக்காங்க. இந்த பகுதியில் பாருங்கள், அந்த நேர்த்திக்கடனுக்கு காவடி எடுக்கிறார்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். காவடிகள்லாம் பாருங்கள், இவ்வளோ காவடியை வச்சுக்காங்கன்னு சொல்லி நிறைய காவடிகள் இருக்குது. பாருங்கள், இலவசமாக கொடுக்கப்பட்ட தேநீர்களை மக்கள் வாங்கி அருந்தும் காட்சி நீங்கள் வந்த வீடியோவில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ மக்கள் வராங்கன்னு பாருங்க. அப்படியே குடும்பமாக வந்து கொண்டே இருக்காங்க. பாருங்க, அல்லை கடல்னா வந்து கொண்டே இருக்காங்க. அந்த கோபுரத்துக்கு முன்னு பாருங்க, எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கண்டு. அப்படியே இங்கே பாருங்க, சாரணர்லாம் வந்து நிற்காங்க. பாருங்க, நிறைய சாரணர்கள் வந்து நிற்கிறேன். பாருங்க, பாயிந்தலானியோட எல்லோட மந்தம் நிற்கிறேன் இரவு நிற்கிறதுக்காக. இங்கே பாருங்க, அப்படியே நடந்து போய் காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, பாருங்க வந்து கொண்டே இருக்கா. பாருங்க, நந்தி கொடி பறக்குது. இந்த இடத்துல நாக வழிபாடு இடம்பெறுது. பாருங்க, ஒவ்வொரு தரம் தங்களுடைய நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றுறதுக்காண்டி நாக தோஷங்களை நிற்கிறதுக்காண்டி இதில் நாகத்துக்கு வந்து பால் ஊற்றி கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லி பாம்புகளுக்கு வந்து பால் ஊற்றி அவங்களோட நேர்த்திக்கடங்களை நிறைவு செய்கிறாங்க. பாருங்க,
பாருங்க நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரே ஒரு தூக்கு காவடி வந்திருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகத்தில் படுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் பாருங்கள், வித்தியாசமான அமைப்பில் வந்திருக்குது காவடி.
சொற்ப வேளையில் சப்பரம் முடிவிட போகுது.